உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏன்பா வேலு, இப்படியே அமைதியா இருந்தா என்னப்பா அர்த்தம்? ஏதாவது பண்ணுப்பா. ஒண்ணுமே புரியலப்பா. நேரம் போக போக ஒரு மாதிரி எல்லாமே கையை விட்டு போற மாதிரி இருக்கு. டேய் வேலா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா. நீ தாண்டா வள்ளிய காப்பாத்தி ஆகணும். அது உன்னால மட்டும்தாண்டா முடியும். நீ போய் யோசிக்கிற? ஜானகி அம்மா உன்னை நம்பிதானப்பா இருக்காங்க. என்ன பண்றது? என்னப்பா, எதுக்கு இன்னும் கிளம்பாம இருக்க? இன்னைக்கு உனக்கு தான் ரிசப்ஷன், தெரியுமா தெரியாதா? ஏமா என்னம்மா நீங்க ரிசப்ஷன் தெரியாமையா வந்து உட்கார்ந்து இருக்காம? தெரிஞ்சிருந்தா இந்நேரம் கிளம்பி இருக்கணும்ல. அங்க என் பொண்ணு கிளம்பிட்டா. இவன் இன்னும் இங்க இப்படி உட்கார்ந்து இருந்தா என்ன நினைக்கிறது? மதனி நீங்க போங்க மதனி, அவன் கிளம்பிடுவியான். இங்க பாரு பேச்சி, இப்பவும் சொல்றேன், கடைசி நேரத்துல உங்க புள்ள ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணி என் பொண்ணை ஏமாத்தனான்னு வைங்க, அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஆனந்திக்கு மொத்தமா ஆப்பு வச்சிருவேன். என்ன மதனி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீங்க போங்க, இந்த கல்யாணம் ரொம்ப நல்லபடியா நடக்கும். நீங்க போய் ரேணுகாவை கிளப்பி கூட்டு வாங்க, நான் வேலை கூட்டு வரேன். போங்க. ஏங்க, இவன் மனசுல என்னதாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இப்ப வரைக்கும் கிளம்பாம உட்காந்துக்கிட்டு இருந்தா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரத்தானே செய்யும். இப்ப கிளம்பிடுவான் பேச்சு. இங்க பாருங்க, நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ஏடா கூடமா பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். அப்புறம் நம்ம ஆனந்தியோட வாழ்க்கைய யாருனாலும் காப்பாற்ற முடியாது. அத கொஞ்சமாவது மனசுல வச்சுக்கிட்டு எதா இருந்தாலும் பண்ணுங்க. ஏய், இப்ப என்ன பண்ண போறோன்னு இவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு மட்டும்தான் ஆனந்தி மேல அக்கறை இருக்கா? ஏன் எங்களுக்கு எல்லாம் இல்லையா? உன்னை விட என்னை விட வேலனுக்கு ஆனந்தி மேல அக்கறை அதிகம். ஏங்க, நான் வேலனுக்கு அக்கறை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்துல ஆனந்தியோட வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி பேச்சு, அதெல்லாம் எனக்கு புரியுது. நீ முதல்ல போய் வந்திருக்கவங்க எல்லாம் கவனி, நான் வேலனை கூட்டு வரேன். நீ போ. கொஞ்சம் சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. வேலா, வேகமா வந்துறியா? போங்கம்மா. போ போ. என்னப்பா வேலு, ஏதாவது முடிவுக்கு வந்துட்டியா? இல்லப்பா. அப்பா முதல்ல அங்க போவோம்ப்பா, அப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம். டேய், அப்புறம் பாத்துக்கலாம் சொல்லி அசால்ட்டா விட்டுறாதப்பா. ஜானகி அம்மா முழுக்க முழுக்க உன்னை மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நம்பிக்கையை எப்படியாவது காப்பாத்திருப்பா. என்ன பண்றது, எனக்கும் நல்லா புரியுது வேலா. எல்லாமே நம்ம கையை மீறி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா வள்ளி அம்மாவை எப்படியாவது நம்ம ரஞ்சித்கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும். இல்ல அந்த கல்யாணத்தை மட்டுமாவது நிறுத்துறது கொஞ்சம் ட்ரை பண்ணுப்பா. நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க அதெல்லாம் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. ரேணுகா, என்னாச்சு ரேணு? ஏன் மூட் அவுட்ல இருக்கிற மாதிரி இருக்க? என்னாச்சுமா? வேலை ஏதாவது சொன்னானா? ஏன் டல்லா இருக்க? தெரியல மேம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் நம்பிக்கை இல்ல. இங்க பாரு ரேணு, உனக்கும் வேலனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். என்ன மீறி வேலனால எதுவும் பண்ண முடியாது. அதனால எதை பத்தியும் கவலைப்படாம கல்யாணத்துக்கு ரெடியாகு. நிஜமாவா மேம் சொல்றீங்க? என்னோட கல்யாணம் நல்லபடியா நடந்துரும்ல? அதுல எந்த பிரச்சனையும் வந்துடாதுல? நீங்க பாத்துப்பீங்கல்ல? கண்டிப்பா நான் பாத்துப்பேன் ரேணுகா. வேலனால எதுவுமே பண்ண முடியாது. எல்லா ரூட்லயும் அவனுக்கு செக் வச்சிருக்கேன். அதையும் மீறி கடைசியா அவன் ஏதாவது பிளான் பண்ணா கூட அப்பவும் வேலனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆளை செட் பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் இங்க வந்துருவான்.
மத்த எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். இப்போ எனக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை நீங்க மட்டும்தான். நீங்க தான் என் கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி கொடுக்கணும். இங்க பாரு ரேணு, உனக்காக இந்த கல்யாணத்தை நடத்துறேனோ இல்லையோ, வள்ளிக்கும் ரஞ்சித்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காவாச்சும் வேலனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுதான் ஆவணும். நான் சொல்றபடி மட்டும் நீ கேட்டா போதும். ம்? ரேணு ரேணு அம்மா வாங்க. ஏய் ரேணுகா, அங்க வேலை ரெடி ஆயிட்டான். நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்க? ம். அம்மா தோ ரெடி ஆயிடுறேம்மா. ரெடி ஆயிட்டு நானே வரேன். என்னடி கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் உம்முன்னு இருந்த, இப்ப சிரிச்ச முகமா இருக்க? மா இப்பதான் எனக்கு நம்பிக்கையே வந்திருக்கு. சரி, சீக்கிரமா ரெடியாவு. ரெடி பண்ணி சரி, கூட்டிட்டு வாங்க. ஆ. நான் வரேன். ஆ. ம். யார் மேல கை வைக்க? தர்மலிங்கம், நீ நீ இங்க எங்க வந்த? என்னன்னா என்ன? யார் வீட்டு கல்யாணத்துல யாரு டான்ஸ் ஆடுறது? அதுவும் நம்ம புள்ள பக்கத்துல நின்னு ஆடிட்டு இருக்கான். யாருண்ணா இவன்? எதுக்கு இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்குறீங்க? டேய், 2 கல்யாணத்தையும் ஒண்ணா நடத்தணும்னு நான் தான் ஆசைப்பட்டேன். வாங்கண்ணே, உங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்ல. யாரை யாரை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும்னு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.